அனைத்து உழவர் பெருமக்களுக்கும் வணக்கம். உலக உழவர்களுக்கான தஞ்சை உழவன் இந்த சேனலில் அர்ப்பணிக்கப்படும் அனைத்து வீடியோக்களையும் பார்த்து பலன் பெற்று எங்கள் சேனலுக்கு நல்ல தரும்படி மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். இவன் உங்கள் தஞ்சை உழவன். விவசாய சம்பந்தமான சில தொழில்நுட்ப வேலைகள் மிக குறைந்த செலவில் செய்து தருவதற்காகவே இந்த வீடியோவை பதிவிட்டுள்ளோம். இதை கண்ட விவசாய பெருமக்களாகிய நீங்கள் எங்களுக்கு விவசாய சம்பந்தமான சில வேலைவாய்ப்புகள் தரும்படி மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். நடவு முறை மட்டும் இல்லைங்க, நமக்கு தென்னை சம்பந்தமாக அனைத்து வேலைகளுக்கும் வேலையாட்கள் இருக்காங்க. மரத்திற்கு உரம் வைக்கிறது, வேர்ட்டு அணிக்கை கட்டுறது, ஸ்ப்ரேயர் மூலியம் மருந்து அடிக்கிறது, மரத்திற்கு களை சுத்தம் செய்கிறது, புதுசாக கார்டன், அதாவது வீட்டுக்கு பக்கத்தில் உங்களுக்கு 2 சென்ட் 3 சென்ட் 4 சென்ட் இடம் இருந்தாலும் சரி, அதுக்கு தகுந்தவாறு புதுசாக கார்டன் அமைக்கிறது, சொட்டு நீர் பாசனம், ட்ரிப் இரிகேஷன், சொட்டு நீர் பாசனம் போட்டு கொடுக்குறது, ஃபென்சிங், முள்ளுவேலி போட்டு கொடுக்குறது, ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக இதில் வீடியோ போட்டிருக்கோம். இதிலே தனித்தனியாக கொடுத்துருக்கோம். கொஞ்சம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு விளக்கம் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ முதல்ல தென்னை நடுமுறை பற்றி பார்த்தோன்னா, உங்கள் இடம் இப்போ தரிசு இடமா இருந்தாலுமே அந்த இடத்த பார்த்து அந்த மண் வளத்தை தெரிஞ்சு உண்மை எப்படி இருக்குது, சால்ட் அதிகமாக தென்னை சாகுபடி பண்ணுறது நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் ஃபீல்டை பார்ப்போம். ஃபீல்டை பார்த்துட்டு அதுக்கு தகுந்தவாறு நீங்கள் என்ன கண்ணை செலக்ட் பண்ணலாம், எந்த தென்னங்கண்ணை செலக்ட் பண்ணலாம் அப்படின்றது நாங்களே ஒரு ஆலோசனை சொல்லுவோம். அதுக்கு தகுந்தவாறு நம்ம மார்க் பண்ணி நடவுமுறை செஞ்சோன்னா கொஞ்சம் கண் ஃபெயிலியர் இல்லாமல் வரும், குரோத்தாக இருக்கும். களிமண் ஏரியாவை பார்த்தோன்னா தண்ணி நிற்கும். அதே போல் செம்மண் ஏரியாவை பார்த்திங்கன்னா தண்ணி நிற்காது. மணல் ஏரியாவை பார்த்தாலும் தண்ணி நிற்காது. இந்த மண் வளத்தை பார்த்து எந்த மண்ணில் தண்ணி நிற்கும், எதில் நிற்காது, எப்படி 1/2 அடி டெப்த்தில் போடலாமா, இல்லை 1/2 அடி மேலே தூக்கி கன்று நடலாமா அப்படின்றத நம்ம ஆரம்பத்தில் பார்த்து நடவு பண்ணுறது தான் இந்த நடவு முறையோட ஸ்பெஷலு. வேறு நடவு முறையில் தரத்தை பார்த்து தண்ணீர் நிலத்தில் எப்படி தங்குது அப்படின்றத பார்த்து, அதாவது தென்னையை பொறுத்தளவில் பாய்ச்சலும் காய்ச்சலும் இருக்கணும்பாங்க. தென்னை நடவு முறைன்னு எடுத்துக்கிட்டோன்னா, ஒரு மரத்திற்கும் இன்னொரு மரத்திற்கும் இடைவெளியானது சரியான அளவு வைக்கணும். சரியான அளவு வச்சா தான் ஓவர்லேப்பிங் வராது. ஓவர்லேப்பிங் வராத அளவுக்கு நடவு செஞ்சால் தான் க்ரோத்து நல்லாயிருக்கும், நம்ம எதிர்பார்க்குற விளைச்சலும் கிடைக்கும். மரத்திற்கு தண்ணி எவ்வளோ முக்கியமோ அதே போல் சூரிய ஒளியும் காற்றும் முக்கியம். இது ஒரு வருட பயிர் கிடையாது. அதனால தான் நம்ம ஆரம்பத்திலேயே வைக்கும்போது சரியான அளவு வைக்கணும். தென்னையை எந்த அளவுக்கு பராமரிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஈல்டு கொடுக்கும், விளைச்சல் கொடுக்கும். அதனால் நம்ம ஆரம்பத்திலேயே சரியான அளவு நடவு பண்ணிட்டோம்னா பிறகு பராமரிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நடவு முறை நீங்கள் கூட பண்ணலாம், ஆனால் இந்த மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இதுவும் ஒரு டெக்னிக்கல் ஒர்க்கு தாங்க. நம்ம மேஷன் ஒர்க்கு, கார்பெண்டர் ஒர்க்கு, எலக்ட்ரிஷியன் ஒர்க்கு மாதிரி நம்ம தென்னை நடவும் ஒரு டெக்னிக்கல் ஒர்க்கு தான். அதனால் எல்லோரும் பண்ணிட முடியாது. பண்ணுறவங்க இந்த மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். தென்னை நடவு முறையில் மொத்தம் 4 டைப் இருக்குங்க. 1 ஸ்கொயரு, சதுரம், 2 ட்ரையாங்கிள், 3வது சிங்கிள் ஸ்கெட்சு, 4வது டபுள் ஸ்கெட்சு. மொத்தம் 4 டைப் இருக்குது. நம்ம பெரும்பாலும் யூஸ் பண்ணுறது ட்ரையாங்கிளும் ஸ்கொயர் டைப்பு. இது 2 தான் நம்ம பெரும்பாலும் யூஸ் பண்ணுறோம் நம்ம ஏரியாக்களில். இந்த படத்தில் தெரியுது பாருங்கள், இது ஸ்கொயர் டைப்பு. இதுதான் பெரும்பாலும் நம்ம ஏரியாவில் யூஸ் பண்ணுறது. இன்னொரு டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்கள் டைமண்ட் சைஸில் வரும். இதை இதுவும் ஒரு சில சைடில் ஒரு 10-20% பேர் இந்த மாதிரியும் பண்ணுவாங்க. 100% பார்த்திங்கன்னா அந்த ஸ்கொயர் டைப்பு தான் யூஸ் பண்ணுறாங்க. கண் நடவு முறையில் முக்கியமானது ஒன்று என்னென்னா, நீங்கள் எந்த பக்கம் இருந்து குறுக்க நின்று பார்த்தாலுமே, எந்த பக்கம் இருந்து பார்த்தாலுமே கண் ஒரே நேராக இருக்கணும், ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். குறுக்கு நின்று பார்த்தாலும் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், ஸ்ட்ரைட்டாக நின்று பார்த்தாலும் நேராக இருக்கணும். இதுதான் கண் நடவு முறையில் முக்கியமானது. தென்னை அதிக ஆயுள் காலம்
இருக்கக்கூடிய பயிர் எத்தனையோ வருடத்துக்கு ஒரு தடவை தான் பண்ண போகிறீங்க. அதுவும் வந்து எங்களை மாதிரி ஒரு டெக்னிக்கல் குரூப்பை வச்சு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மார்க் பண்ணியாச்சு. இந்த சிசிபி வச்சு குழி எடுத்துக்கிட்டு இருக்கோம். 3க்கு 3 அளவில் குழி எடுத்துருக்குறோம். நீளம் 25 அடிக்கு 25 அடி ஆகலாம். அடுத்து இந்த கன்று தேர்வு பண்ணுறோம். எந்த மாதிரி கன்று வேணும், நெட்டை குட்டையா, குட்டை நெட்டையா அப்படின்றது தேர்வு பண்ணியாச்சு. அடுத்து தேவையான எருக்கள் அடித்து, குப்பைச்சாணி நமக்கு வசதி எதுவோ அதை அடித்து, அப்புறம் இலதலைகள் வேஸ்ட்டு குப்பை இலதலைகள் அதுவும் குழியில் போட்டு எப்படி நூல் கட்டி எப்படி மார்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அலைன்மெண்ட் மாறிடக்கூடாதுன்ட்டு இந்த இலதலையெல்லாம் போட்டுக்கிட்டுருக்கோம். இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நமக்கு தேவையான 10 கிலோ 20 கிலோ குப்பைச்சாணி போடணும். குப்பைச்சாணி போட்டதுக்கப்புறம் அடி உரங்கள் சிலது இந்த வேப்பம் புண்ணாக்கு, சிப்ஸ் இந்த மாதிரி சில அவங்க ஏரியா மண் வளத்துக்கு தகுந்த மாதிரி வேப்பம் புண்ணாக்கு இதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மண் இடணும். இந்த கன்று எடுத்து அதுக்கப்புறம் நடவு பண்ணியாச்சு பாருங்கள். நூல் கட்டி தான் நடவு பண்ணுவோம். அதுக்கப்புறம் மண் தண்ணதுக்கப்புறம் தண்ணி கொடுக்கணும். இதுதாங்க நடவு முறை. அவ்வளோதான். முக்கியமாக வந்து நம்ம மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பவுண்ட்ரியிலேருந்து 10 அடி இல்லை 15 அடி தள்ளி தான் மார்க் பண்ணணும். நம்ம வேலியிலேருந்து 10 அடி 15 அடி. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம மட்டையோ இல்லை நம்ம தேங்காவோ மற்றவங்க தோப்பில் விழுவுறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அது பண்ணுறது மிகவும் நல்லது. ரெண்டாவது வந்து ஊடுபயிர் என்ன நீங்கள் வைக்க போகிறீங்களோ அதை கணக்கு பண்ணி தான் நீங்கள் அளவு பண்ண முடியும். ஊடுபயிர் வைக்கிறது மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அளவு மாறும். 25 அடிக்கு 25 அடி பண்ண முடியாது. கண்டிப்பாக எலுமிச்சையோ இல்லை மற்ற பல வகை என்ன நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் சரி, சாத்துக்குடி மாதுளை என்ன பண்ணுறதா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அளவு மாறும். அதை கணக்கு பண்ணி தான் நீங்கள் வைக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா குட்டை ரகம் வைக்கிற மாதிரி இருந்தால் 20லேருந்து 25 அடி போதும். ஏன்னா அது மட்டையிலேருந்து கம்மியாக இருக்கும். அப்படின்றதுனால குட்டை ரகம் வந்து 20லேருந்து 22 போதும். நம்ம நெட்டை ரகம் வைக்கிற மாதிரி இருந்தால் கம்பல்சரி 25 to 25 நீ அளவு வச்சே ஆகணும். நெட்டை ரகத்துக்கு நம்ம வழக்கமாக உள்ள அளவு தான் மாறாது. அடுத்து இந்த வேலி ஓர பயிருன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 10 அடிக்கு ஒன்று வைக்கலாம். 10 அடிக்கு என்னென்ன பயிர் வைக்கலாம்னு கேட்டிங்கன்னா வேலி ஓர பயிர்களில் வந்து நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. வேலி ஓர பயிர்னு எடுத்துக்கிட்டோன்னா தேக்கு, செம்மரம், மகோக்கனி, ரோஸ்வுட்டு, வேங்கை, அதே போல் குமிழ் தேக்கு. இது 5 அடிக்கு ஒன்று பண்ணலாம். அந்த 2 10 அடிக்கு பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு இடையில் வந்து மலைவேம்பு, குமிழ் தேக்கு, இது ரெண்டுமே ஊடுபயிரை வைக்கலாம். நீங்கள் உங்களுக்கு இது சம்மந்தமாக எந்த சந்தேகமாக இருந்தாலும் இந்த டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். எந்த விளக்கமாக இருந்தாலும் எந்த டைமாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் பதில் சொல்ல ரெடியாக இருக்கோம். அடுத்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து சொட்டு நீரை பற்றி பார்க்க போகிறோம். சொட்டு நீர் பாசனம், ட்ரிப் இரிகேஷன். 2 LH 4 LH 8 LHன்னு இருக்கும். LH என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, LHனா லிட்டர் ஆஃப் ஹவர்ஸ், அதாவது ஒரு மணி நேரத்துக்கு வந்து எத்தனை லிட்டர் வருது அப்படின்றது தான் அந்த கணக்கு. 2 LH 4 LH 8 LHன்னு வரும். ஒரு ஹவருக்கு வந்து எத்தனை லிட்டர் தண்ணி வருது அப்படின்றது அந்த கணக்கு. நம்ம மேனுவலாக இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. 2-3 வெரைட்டிஸ் இருக்குது. பட்டர்ஃப்ளை, ரெயின் கன்று, ட்ரிப்பரில் வரும் பாருங்கள். இது வந்து ட்ரிப்பர்லேருந்து வர்றது. இதுதான் LHங்கிறது. 2 LH இது பாருங்கள் எப்படி வேலை பார்த்துருக்கோன்னு பாருங்கள். இது வந்து பைப் லைன் மெயின் லைன் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா செக் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கிட்டு பம்போ செட் பண்ணியிருக்கோம், கம்ப்ரெஷரு எல்லாமே செக் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இது வந்து இப்போ ஒரு ஆயில் இன்ஜினை வச்சு செக் பண்ணுறதுக்காக பண்ணது. இது சமர்சிபிள் மோட்டர் கிடையாது. ஒரு ஆயில் இன்ஜினை வந்து நம்ம ஒரு குளத்துலேருந்து எடுத்து செட் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து பட்டர்ஃப்ளை 4 அடிக்கு ஒன்று போடுறது. பெரும்பாலும் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா கடலை உளுந்து ஆகிறதுக்கு தான் யூஸ் பண்ணுறது இது. அப்புறம் இந்த கிராஸு இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பட்டர்ஃப்ளைன்னு சொல்கிறது. 4 அடிக்கு ஒன்று போடலாம். இது வந்து ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்ம இது வந்து ஸ்ப்ரிங்க்லரில் சேர்ந்தது. பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரிங்க்லரில் வந்து இது பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. இது பெரும்பாலும் வந்து நம்ம ஏரியாவில் வந்து கடலைக்கு யூஸ் பண்ணுறாங்க.
இது வந்து லேடர் மூலியமாக தான் யூஸ் பண்ணுறது. லேடர் மூலியமாக அந்த ஆங்கர் போட்டிருக்காங்க பாருங்கள், லேடர் மூலியமாக யூஸ் பண்ணுறது தான் இது. இது வந்து ரெயின் கன்று. இது கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 40 to 50 அடி வரையும் அடிக்கும். ஸ்பீடை பாருங்கள். நம்ம தென்னைக்கு யூஸ் பண்ணலாம். பாக்கு இப்போ வந்து இது பாக்குக்கு போட்டிருக்கோம். தென்னைக்கு மீது நம்ம யூஸ் பண்ணலாம், அனைத்து பேருக்கு யூஸ் பண்ணலாம். இது ஹைட் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 6 அடி ஹைட் வச்சா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம அந்த கிராப் என்ன ஹைட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி வைக்கணும். அடுத்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இதெல்லாம் நம்ம ஒரு சில இடத்துல பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி வீட்டில் ஃப்ரண்டில் சைடில் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன இட அமைப்பு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எத்தனை ஸ்கொயர் ஃபீட் இருக்குது அது என்னன்னு பார்த்து அது கணக்கு பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு அமைச்சு கொடுப்போம். பூங்கான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கார்டனுக்கு வந்து அது பண்ணி கொடுக்குறது. இது வீட்டு ஓரமாக உள்ளதுக்கு, வீடு ஓரமாக நம்ம 10 சென்ட் 5 சென்ட் அப்படி இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு பண்ணி கொடுக்குறதுக்காக இந்த மாதிரி ஒரு சிஸ்டம்லாம் நம்ம பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது வீட்டுக்குள்ளே உள்ளது. வீட்டுக்குள்ளேயே சில இடங்கள் இருக்கும், நம்ம ரெஸ்ட் ஹவுஸ் மாதிரி உள்ளேயே அது பண்ணுறது. இது வீட்டுக்கு முன்னாடி உள்ளது. இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் நம்ம பண்ணி கொடுக்குறோம். இந்த கிராஸ் பாருங்கள், சைடில் எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள், கிராஸ், இதெல்லாம் நம்ம பண்ணி கொடுக்குறோம். அடுத்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, முள்வேலி ஃபென்சிங் போடுறாங்களே அந்த முள்வேலி பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வந்து வண்டியில் கொண்டு வந்து கல்லுக்கால் இறக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு கல்லுக்காலோட ரேட் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு 6 அடி வந்து 300, 7 அடி வந்து 350, 8 அடி அந்த ஒரு அடிக்கும் ஒரு 50 ரூபா டிஃப்ரெண்ட் வரும். இந்த மாதிரி ரேட் இருக்கும். ஆனால் ஒரு சில இடத்துல வந்து இந்த டிரான்ஸ்போர்ட்டு என்னங்கிறத கணக்கு பண்ணி 50, 100 கொஞ்சம் முன்ன பின்ன டிஃப்ரெண்ட் வரலாம். இது ஃபென்சிங் போடுறதுக்கு இப்போ வந்து கல்லுக்கால் வாங்கி வந்து இறக்கிட்டு இருக்காங்க. இது பாருங்கள், இறக்கி அவங்க அந்தந்த இடத்துல வந்து இப்போ வந்து 6 அடிக்கு ஒன்று 7 அடிக்கு ஒன்று போடுவாங்க. அதை கணக்கு பண்ணி அந்தந்த இடத்துல மார்க் பண்ணி கல்லுக்கால் போட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இந்த ஃபென்சிங்கு கேட்டால் கூட நாங்கள் போட்டு தர்றோம். இந்த ஃபென்சிங்கு நம்மகிட்ட ஆள் இருக்காங்க. அவங்களுக்கு கூலி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோக்கலில் போட்டால் 140 150ன்னு போடுவாங்க. ஒரு கால் கணக்கு தான், ஒரு கல்லுக்கால் கணக்கு என்னவோ அதை கணக்கு பண்ணி போடுவாங்க. 6 அடி காலுக்கு வந்து ஒரு 140 வாங்குறாங்கன்னா 7 அடி காலுக்கு வந்து 150, இப்படி ஒரு காலுக்கும் ஒரு அடிக்கு 10 20 கொஞ்சம் முன்ன பின்ன வரும். இப்போ இது காங்கிரீட் போட்டு அது போட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். ஒரு சில பேர் காங்கிரீட் போடுவாங்க. நம்ம ஒரு சில ஏரியாவில் வந்து நம்ம மண் நோண்டி மண்ணிலே வச்சு இது பண்ணி விடுவாங்க. ஒரு சில ஏரியாவில் காங்கிரீட் போட்டு போடுறது தான் நமக்கு வந்து பக்கா சேஃப்டிக்கு. அந்த மேல் அளவு எல்லாம் நூல் கட்டி கரெக்டாக பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களோட தொழிலே அதுதான். அந்த லைனில் அவங்க டெக்னீஷியனு எப்படி பக்காவாக பண்ணுறாங்க பாருங்க. இது வந்து டாட்டாவில் இது கிட்டத்தட்ட 7500லேருந்து 8000 வரையும் போயிட்டு இருக்கு. ஒரு ரோல் வந்து 100 அடி வரும். நம்ம ஒரு ஏக்கருக்கு எவ்வளோங்கிறத கணக்கு பண்ணி வாங்கிக்க வேண்டியதான். ஒரு ஏக்கர் அளவு வருது என்னங்கிறது நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா ஒரு கொட்டேஷன் போட்டு நாங்கள் ஒரு ஏக்கருக்கு வந்து எத்தனை கல்லுக்கால் வரும், எத்தனை ஸ்கொயர் ஃபீட் வலை முள்கம்பி வலை வரும் ஃபென்சிங்கு அப்படின்ற மாதிரி நாங்களே ஒரு கால்குலேஷன் போட்டு உங்களுக்கு அனுப்பிடுவோம். செஞ்சு தரத்துக்கு நம்மக்கிட்ட டீம் இருக்காங்க பாருங்கள், எப்படி வேலை செய்கிறாங்க பாருங்கள். எல்லாம் பக்காவான டீமு. இது சம்மந்தமாக முள்கம்பி சம்மந்தமாகவும் சரி, ஃபென்சிங் அதான் முள்கம்பி சம்மந்தமாக எந்த வேலைகள் இருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட இதில் ஒரு வந்து 10 தொழில் விவசாய சம்மந்தமான ஒரு 10 தொழிலுக்கான வாய்ப்புகள் உண்டு இதில். அதை கண்டு நீங்கள் வந்து எங்களுக்கு சில வேலை வாய்ப்புகள் கொடுத்தா நல்லதாக இருக்கும். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக செஞ்சு தரோம். மற்ற இடத்த விட ரொம்ப கம்மியாக நாங்கள் பண்ணி தருவோம். கண்டிப்பாக நம்பி இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். விவசாய சம்பந்தமான 10-12 தொழிலுக்கு மேலே குரூப் டீம் இருக்காங்க. உங்களுக்கு இது சம்பந்தமாக மற்ற விளம்பரங்கள் வேற எதுவும் வந்திருக்காது. நாங்கள் வந்து அந்த வேலை செய்கிற தொழிலாளர்கள் டீமு எங்களுக்காக ஒரு சில வேலை வாய்ப்புகள் இது சம்மந்தமாக விவசாயிகள் சம்மந்தமாக இப்போ வந்து வேலையாட்கள் கிடைக்கிறது ரொம்ப ரேராக இருக்குது. இது சம்மந்தமாக இந்த வேலைகள் இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக பண்ணித்தருவோம். அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட வந்து அனைத்து ரக தென்னங்கன்றுகள், மரக்கன்றுகள், பழக்கன்றுகள், பூச்செடிகள் அனைத்தும் ஹோல்சேல் ரேட்டுக்கு கிடைக்கும். உங்களுக்கு நீங்கள் வந்து கொரியரில் போட சொன்னாலும் சரி, இல்லை நாங்கள் வந்து வண்டி வச்சு எடுத்துக்கிறோம் அப்படின்னாலும் சரி, இல்லை நாங்கள் வந்து வண்டி பிடிச்சி அனுப்பி விட்றோம் இருந்தாலும் சரி, எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக உங்களுக்கு எந்த ரகம் வேணும். தென்னங்கன்றில் வந்து நெட்டை ரகம் வேணுமா, நெட்டை குட்டை வேணுமா, குட்டை நெட்டை வேணுமா,
குட்டை குட்டை வேணுமா. இதில் எத்தனை வெரைட்டிஸ் இருக்கோ அத்தனை ரகமும் நம்மகிட்ட இருக்குது. மரக்கன்று, பழக்கன்று, பூச்செடி, இல்லை மற்ற விசேஷ நாள்களுக்கு உங்களுக்கு இந்த கல்யாணம் பல்காக கொடுக்கணுமா, அதுக்கு என்ன ஹோல்சேல் ரேட்டோ அதுக்கு தகுந்தவாறு பண்ணி கொடுக்குறோம். நமக்கு அந்த லைனில் எந்த ரகம் எப்படி இருக்கும், அதோட ரேட் என்ன, நீங்கள் மற்ற பக்கத்தில் இருக்கிற நர்சரியில் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் நம்மகிட்ட ஆர்டர் பண்ணலாம். உங்களுக்கு நாங்கள் பண்ணி தருவோம். செடி வகை, மரச்செடி, பழச்செடி, தென்னங்கன்று எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக நாங்கள் பண்ணி தருவோம். இதுக்கு அடுத்த உள்ள வீடியோவில் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போட்டோம். இதுக்கு அடுத்த உள்ள இது ஃபர்ஸ்ட் வீடியோ. இதுக்கு அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் சொட்டு நீருக்கு தனி, பென்சிங் தனி, நம்ம தென்னங்கன்று தனி, நடவு முறைக்கு தனி, எல்லாமே அடுத்தடுத்து இதுல இருந்து தனித்தனி வீடியோ போடுறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கோழி வகைகள், கோழி, வான்கோழி, கிண்ணிக்கோழி, கருங்கோழி, நாட்டுக்கோழி, பெருவிடை, சிறுவிடை, வாத்து, இது சம்பந்தமாக உங்களுக்கு எதுவும் பல்காக வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. கண்டிப்பாக அதுவும் பண்ணித்தரோம். அடுத்த வீடியோவில் அது சம்மந்தமாகவும் போடுறோம். ரேட்டெல்லாம் போட்டிருக்கேன். இந்த போஸ்ட்டை பார்த்துட்டு அதுக்கு தேவைன்னாலும் கால் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.